Very good morning, my dear friends. Lime Lyrics மார்னிங் மெசேஜில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் நோ யுவர் ஹேட்டர்ஸ். அத்தனை பேர்க்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருப்பானா அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார். அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு கம்சன் இருந்தான், ராவணனுக்கு ஒரு ராவணன் இருந்தான், முருகனுக்கு ஒரு சூரபத்மன் இருந்தான், அம்பாளுக்கு இன்னொரு ராட்சசன் மகிஷன் இருந்தான். கடவுள்களுக்கே விரோதிகள் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நல்லவனாக நம்மளால் இருக்க முடியாது. என்றைக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். 15 தடவை நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஒரு தடவை உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடும். உடனே உங்களை பற்றி அவன் சரியில்லை அப்படி இப்படி. இது நேரடியாக சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. இப்போ மற்ற மிருகங்கள்லாம் தனக்கு பிடிக்கலை அப்படின்னா முட்டும், கொட்டும், கடிக்கும், உதைக்கும், இல்லையா, எல்லாம் பண்ணும். ஆனால் மனிதன் நேரடியாக காட்டுறது ரொம்ப அபூர்வம். சில பேர் தான் டைரெக்டாக காட்டுவாங்க. ஐ டோன்ட் லைக் இட், ஐ ஹேட் யூ சொல்லலாம், செய்கையில் காட்டலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் பீப்புள் அவங்க நமக்கே தெரியாமல் நம்மளை வெறுத்துட்ருப்பாங்க. ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சில சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலாக நம்ம ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தோம்னா, தே ஸ்மைல் அட் யூ பட் மாக் யூ பிஹைண்ட் யுவர் பேக். நம்ம முன்னால் இந்திரன் சந்திரன் அப்படி இப்படின்னு ஜாஸ்தி பேசுவாங்க. பின்னால் போயிட்டு அவனை பற்றி தெரியாத எனக்கு அயோக்கிய ராஸ்கல், இப்படி பண்ணான் அப்படி பண்ணான், அவனை பார்த்துக்கிற விதத்தில் பார்த்துக்கிறேன். அவங்கள அடையாளம் காணணும். நம்ம அது தெரிஞ்சிடும். நமக்கு ஒரு யாராவது சொல்கிறோம், அவங்க யார்ட்டையா சொன்னால் அவன் மட்டும் சொல்லுவாங்க. they never congratulate you but only criticize. எதை சொன்னாலும் அதுக்கு இது என்ன நீ சொல்கிறது, அப்படி கிடையவே கிடையாது, நான் சொல்கிறேங்க, in my experience is something different, I cannot take yours as the final, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் they pretend to support you but subtly downplay your wins. ஒரு போர்ட் ரூமில் மீட்டிங்கில் இருக்கோம், அங்கே வாயே திறக்க மாட்டாங்க, அங்கே தலையை ஆடிட்டே இருப்பாங்க, இல்லை சைலண்ட்டாக இருப்பாங்க, இல்லை ஓகே ஐ என்டோர்ஸ் இப்படி யூஸ் சொல்லலாம். ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னாக்க வேணா அப்படி பேசுகிறேன் போர்ட் ரூமில், நான் பேசிடுவேன், பேசக்கூடாதுன்னு பார்த்தேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. தே லாஃப் வென் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ் டு யூ. அந்த முகத்திலேயே இந்த சிரிப்பு ஒரு நாள் வரும். கீழே விழுந்துட்டேன், வீட்டில் அந்த மாதிரி ஆச்சு, டாக்டர் சொல்கிறாரு இது பிளேட் வைக்கணும்னு சொல்கிறாரு. அப்படியா, ஐயோ அப்படின்னு சிரிச்சுட்டே அது சிரிப்பு அடக்க முடியாது, சந்தோஷத்தை மறைக்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் சீக்ரெட் ஹேட்டர்ஸ். தே ஆக்ட் ஓவர்லி பொலைட் பட் கோல்ட் அண்டர்நீத். அப்படியே வளைஞ்சு கும்பிடுவாங்க, ரொம்ப வளைஞ்சா அந்த ஸ்பீடு ஜாஸ்தியாகும், போ அண்ட் ஆரோ மாதிரி. அதை கவனிச்சுக்கணும். they avoid eye contact or force fake ones. உங்கள் கண்ணோட கண் பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்த்தாலும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கவனிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, அது ஃபேக் ஒன்றா இருக்கும். they gossip about you while acting friendly to your face. முகத்துக்கு நேராக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பின்னால் நிறைய காசிப் நம்மளை பற்றி அவங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். they get irritated when others praise you. அவன் இப்படி அப்படி சொன்னாக்கா அந்த ஒன்று இடத்த விட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நான் சொன்னேன், அவனை பற்றி தெரிஞ்சது உனக்கு கம்மி, எனக்கு அவனை பற்றி அதர் சைடு தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. they imitate you just to mock you. நம்ம பேசுகிற மாதிரி நம்மளுடைய ஸ்டைலு, நட, உடை, பாவனை எல்லாத்தையும் மோக்கரி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க, உங்களுக்கு ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக மாற்றுவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், they never show up when it really matters. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டாக நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு போனால் they refuse.
உங்கள் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க, பார்த்துக்கலான்னு வாங்க, வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க, செய்கிறேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. These are all the qualities, these are all the signs to know those who hate you secretly. All the best, my dear friends.